ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமும் ஜானகியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ இங்கே பத்மாவும் பார்வதி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஜானகி அக்கா இன்னும் போல வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் என்ன இருந்தாலும் சரி தான், மாமாவுக்கு ஜானகி அக்கா மேலே ரொம்பவே பாசம் தான். அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணி எப்படியோ கடைசியில் காப்பாற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாயா வேற கூட சேர்ந்து இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ரகுராமோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பத்மா சீக்கிரமா வா, ஜானகியும் ரகுராமும் வந்தாச்சு, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. அப்படிங்கும்போது ஆமா, ரெண்டு பேரும் பெரிய என்னமோ வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு திருஷ்டி பத்திரம்னு சொல்லிக்கிட்டு ஆரத்தி வரை கரைச்சி எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு பத்மா பார்வையும் திட்டிக்கிட்டே போகவும், என்னாச்சு சீக்கிரமா வாங்க அப்படிங்கும்போது இந்த வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜானகிக்கு ரகுராமுக்கு அவங்க ஆரத்தி அவங்க சுத்தி போட்டுட்டு அவங்க உள்ள கூட்டிட்டு போகவும், அப்போ ரகுராம் பார்த்தோம்னா அவங்க மாயாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா ஜானகியை நிரபராதின்னு நம்ம நிரூபிச்சிருக்கவே முடியாது. கரெக்டான நேரத்தில் நீ இந்த ஆதாரத்தெல்லாம் நீ கொடுத்துருக்குற, அதனால உனக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன். அப்படிங்கும்போது என்ன பிரிப்பா எனக்கு போய் நீங்கள் நன்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், இதை கேட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி இதை பற்றி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அடுத்துதான் ஜானகி காஃபி எடுத்துட்டு கொண்டு அவங்க ரகுராம் கிட்ட கொண்டு கொடுக்கவும், ரகுராம் பார்த்தோம்னா அந்த காஃபியை அப்படியே தட்டி விட்டுருந்தாங்க. தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் கோவத்தோடு அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு வரவும், அப்போ ரகுராம் அவங்க ஜானகி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட சொல்லாம வீட்டில் உள்ள நகையை எடுத்துட்டு போய் நீ அடகு வச்சு அவங்களுக்கு கொடுத்துருப்ப, அந்த அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ஜானகி சொல்றாங்க, என்னங்க நான் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னோம்ல. அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்னாலும் நீ முன்னாடிலாம் என்கிட்ட தானே நீ கேட்ப, ஆனால் இப்போ என்னன்னா உன் இஷ்டப்படியே நீ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுட்டே இல்லை. எனக்கு பொண்ணு அப்படி தான் இருக்கிறா, என்னுடைய பொண்டாட்டியும் அப்படி தான் இருக்கிறா, ஆனால் முன்னாடிலாம் இப்படி நீ இருந்ததே கிடையாது. அப்படிங்கும்போது உடனே ஜானகி சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்க, கதிரும் சரி தானாவும் சரி என்கிட்ட எந்த உதவியுமே அவங்க கேட்கல, நானாக தான் அவங்கள இந்த மாதிரிக்கு கேள்விப்பட்டு நான் தான் அவங்களுக்கு ரூபா கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தனே தவிர மற்றபடி அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலைன்னா நீ அந்த பிரச்சனையை நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும், ஆனால் உன் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டேலாம், ஆக மொத்தத்தில் வீட்டில் யாருக்கு தெரியாமல் இந்த நகையை நீ எடுத்துகிட்டு போயிருக்கிற, அப்போ அந்த அளவுக்கு நீ துணிஞ்சிருக்கிறேல்ல அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜானகி சொல்லிட்டாங்க, என்னங்க நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அப்படிங்கும்போது இல்லை, முன்னாடிலாம் எந்த விஷயம்னாலும் சரி நீ என்கிட்ட சொல்லுவேன், அந்த பிரச்சனையை நான் முடிச்சு கொடுப்பேன், ஆனால் இப்போ நீ எந்த பிரச்சனையுமே என்கிட்ட சொல்கிறது கிடையாது, எல்லாத்தையுமே என்கிட்ட நீ மறைக்க ஆரம்பிச்சிட்ட, அதனால தான் பிரச்சனையை நீயே இழுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கிற, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்றியா என்ன, ஆனால் கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை, நீ யாருக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது, ஆனால் நீ என்னை மீறி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீ முன்னாடிலாம் நான் சொல்றதை நீ கேட்டு நடப்ப, இந்த வீட்டையும் அந்த அளவுக்கு நீ பொறுப்பா நீ எடுத்துட்டு போன, ஆனால் இப்போம்லாம் அப்படி கிடையாது, எப்போ பார்த்தாலும் எதை பற்றியோ சிந்தனை பண்ணிட்டே இருக்கிற, நான் கேட்டோம்னா என்கிட்ட எதை பற்றி நீ சொல்றதும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நம்ம இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்தவித அர்த்தமும் கிடையாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை மேல ஒரு தாய் பாசம் வைக்கிறது நெசந்தான், ஆனா அதுக்காக புருஷனை இப்படி மரியாதை இல்லாம நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம புருஷங்கிட்ட உனக்கு உண்மையை சொல்றதுலாம் உனக்கு என்ன ஆச்சு, நீ எப்பவுமே இப்படி இருந்தது கிடையாது, இப்ப மட்டும் ஏன் இப்படிலாம் நீ இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு, நீ எப்போ எனக்கு தெரியாம இந்த வீட்டில் உள்ள நகையை எடுத்துட்டு போய் இப்படி அடகு வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ ஒரு முடிவுக்கு வந்தியோ, இன்னுமேலும் நான் உங்ககிட்ட நான் பேச போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அவங்க ரகுராம் போகும்போது இதை பார்த்துட்டு பத்மா பருதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாயாவும் சீனும் அதுக்கப்புறம் மணி சிவா எல்லாருமே அதிர்ச்சி அடையவும், அப்போ ஜானகி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ மாயா அவங்க ஜானகியை ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சீனுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்கத்த மாமா ஏதோ கோவத்தில் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாரு, அதை நினைச்சு நீங்க அழுதுட்டு இருக்காதீங்க, மாமா கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்கும்போது அப்போ உடனே ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் கோவப்படுறதுலேயே நியாயம் இருக்கதானே செய்யுது, நான் முன்னாடிலாம் அப்படி செய்ய மாட்டேன், ஆனா இப்பதான் எப்போ தனாவும் கதிரும் இந்த வீட்டை விட்டு போனாங்களோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரிக்கு நான் செய்யணும்னு முடிவெடுத்தேன், நான் இந்த மாதிரிக்கு சொன்னோம்னா கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாரு, ஏன்னா கதிர் மேல இருக்கிற கோவத்துல அவர் ஒத்துக்க மாட்டாரு, அதனாலதான் நான் கதிருக்கு உதவி பண்றதுக்காக இவர்கிட்ட சொல்லாம நான் செஞ்சனே தவிர மற்றபடி இவர்கிட்ட மறைக்கணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு எந்த எதுவுமே கிடையாது, ஆனா அதை புரிஞ்சிக்காம என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ மாயா சொல்றாங்க, எங்க பாருங்க பெரியம்மா,
பெரியப்பாவோட கோபம் நியாயம் தானே. நீங்கள் இது வரைக்கும் வந்து பெரியப்பா கிட்ட எதுவுமே நீங்கள் மறைச்சது கிடையாது. ஆனால் கதிர்க்காக தான் நீங்கள் தனாவுக்கும் கதிர்க்கும் உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிக்கு வந்து நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து நல்லது தான் பண்ணினீங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு எதிராக இருக்குது. அதனால தான் பெரியப்பா உங்களை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாரு. நீங்கள் வந்து கதிருக்கு உதவி பண்ணணும்னு சொல்ல போய் இந்த மாதிரிக்கு இந்த சிக்கலை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியப்பா கிட்ட நீங்கள் எல்லாம் சொல்லலைன்னு சொல்லிட்டு தான் அவர் கோவத்தில் இந்த மாதிரிக்கு பேசிட்டு போகிறாரு. அப்படிங்கவும் பத்மாவும் இப்போ அறுதி வராங்க. என்ன இருந்தாலும் சரி தான், அண்ணனுடைய கோபம் வந்து நியாயமானது தானே. ஆமாம், நீங்கள் இப்படி சொல்லாமல் செஞ்சுருக்க கூடாதுல்ல. அதுவும் அந்த கதிரை கண்டாலே அண்ணனுக்கு பிடிக்காது. நம்ம தனாவை இந்த வீட்டை விட்டே அவன் அழைச்சிட்டு போயிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த கதிருக்கு எக்கடு கெட்டு போனால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்குதுக்கு இல்லாமல் அவனுக்கு போய் உதவி பண்ணுறதுக்காக அந்த நகையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்களே. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் துணிஞ்சிட்டீங்களா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஜானகி சொல்கிறாங்க, எங்கள் பாரு பத்மா, ஏற்கனவே உங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட கோவப்பட்டாருன்னு சொல்லிட்டு நானே வேதனையோடு இருந்துட்டு இருக்கிறேன். நீயும் வந்து என்னை போட்டு வேதனைப்படுத்தாது அப்படிங்கவும் இப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க பாருங்க பெரியமாக்குள்ள விஷயத்துல நீங்க எதுக்காக தலையிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இது எங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் நடந்த விஷயம் கிடையாது. கதிரால நடந்த பிரச்சனை தான். அவனால வந்து பிரச்சனைக்கு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்குது. இதனால எங்க வரைக்கும் உங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க, ஊர் பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம்னு பார்த்தாக்கி கதிர் தானே. அவனை போட்டு திட்டத்துக்கு இல்லாம ஏன்ட்ட போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் நல்லதே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வா பார்வதி நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி அங்கிருந்து போறாங்க. அடுத்தது இங்க பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. அப்ப ரகுராம வந்து ஸ்போர்ட்ஸ்ல உள்ள அதிகாரிகள் வந்து உங்க கூப்பிடவும் உடனே அவரும் போறாரு. நீங்கள் இந்த ஊர் தலைவர், அதனால தான் உங்களை நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட அவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லவும் நான் எதுக்கு, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு பெரிய தலைவர் பதவியில் இருக்கிறீங்க, அதே மாதிரிக்கு ஊர் தலைவராகவும் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராமும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க போயிட்டு வராங்க. அதே மாதிரிக்கு தனா கதிர் இருக்கிற அவங்க வீட்டுக்கும் வராங்க. அப்போ அவங்க வீட்டுன்னு சொல்லி தெரியாமல் ரகுராம் வந்து அந்த அதிகாரிகளோட வரவும் அப்போ ரகுராம் வந்து படிக்கட்டில் ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தனாவும் கதிரும் பார்த்துருந்தாங்க. பார்த்துலையுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்பா வாராரு அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ண போகிறதுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதட்டமாக இருக்கும்போது அப்போ ரகுராம் வந்து அங்கே வராங்க. வந்ததுமே தனாவையும் கதிரும் பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அவங்க கூட உள்ளவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் தனா, இவங்க தான் ஸ்போர்ட்ஸில் வந்து இவங்களும் கலந்துக்கிடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ரகுராமும் அவங்க தனாவும் வந்து ஒருத்தருக்கு தெரியாத மாதிரிக்கு அவங்க வணக்கம் சொல்லவும் உடனே ரகுராம் வந்து அதாவது கோவத்தோடய அவங்க வணக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க அங்கேருந்து கிளம்பி போகும்போது அப்போ வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, தனா வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்பவே நல்லா கெட்டிக்காரத்தனமாக விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ரகுராமும் தனாவும் வேற யாரும் கிடையாது, அவங்க அப்பா பொண்ணு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் புதுசாக அங்கே வந்திருக்கனால எனக்கு தெரியல. அப்பா பொண்ணா? ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து தெரிஞ்சுக்க மாதிரிக்கு அவங்க பேசிக்கிடல அப்படிங்கும்போது அப்பா பொண்ணுக்கு சில பிரச்சனைகள், அதனால தான் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்படியா, இது தெரியாம வந்து தனாவை நான் ரகுராமுக்கே நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க பார்த்தோம்னா வந்து தனாவை தான் காட்டுறாங்க. தனா வந்து அப்போ அவங்க அப்பா கிட்ட பேசுனது நினைச்சு அவங்க வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க மாயா அங்க வராங்க. என்னாச்சுமா தனா, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு தானா, இது வந்து கண்டிப்பா வந்து இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பா பெரியப்பா கையாலே உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில நீ ஜெயிச்சாக்கி கண்டிப்பா வந்து கதிரை ஒன்னையும் வந்து பெரியப்பா வீட்டுக்கு அழைக்கிற மாதிரிக்கு ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நான் போட்டியில் ஜெயிக்கிறதுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சம்மந்தத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.